சரியான முறையில வந்து விஜய் அவர்கள் வந்து ஏற்பாடு செய்யல, போதிய குடிநீர் வசதிகள் இல்ல, போதிய கழிப்பறைகள் இல்ல, அவர்கள் ரசிகர்கள் வந்து போதிய அரசியல் தெளிவில்லாதனால அந்த மாநாட்டு திடலுடைய அந்த சுற்றுச்சுவர் அந்த கட்டணங்கள் எல்லாம் எகிரி வந்தாங்க. அதே போல அங்க வைக்கப்பட்டிருந்த சேர்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. அதே போல விஜய் அவர்கள் வந்து போதிய அரசியல் தெளிவில்லாம அவருடைய கொள்கைகள் எதுவுமே சொல்லாம அவர் கடந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விமர்சனங்கள் வந்து விஜய் மீது வந்து வைக்கப்பட்டது. இந்த மாநாட்டுல அதையெல்லாம் விஜய் அவர்கள் மாற்றி புதிய தத்துவங்களையும் அவர் ரசிகர்கள் வந்து போன முறை செஞ்ச அந்த தவறுகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு மிக நேர்த்தியாக நீட்டாக வந்து இந்த மாநாட்டை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வாங்குவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா சென்ற மாநாட்டுல என்ன பண்ணாங்களோ அதையே இந்த மாநாட்டுல அச்சு பிசுங்காம அப்படியே வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப குறிப்பா உதாரணமா அந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்னாடியே வந்து 10 லட்சம் வாட்டர்கள் பொத்தாள்கள் வந்து இறக்கப்பட்டிருக்கு. அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் குடிநீர் வந்து தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அங்க வந்து பல டேங்குகள் தண்ணி இல்ல அப்படிங்கிற ஒரு குறைபாடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல டேங்க்ல வந்து தண்ணி நிரப்பப்பட்டு அங்க வர்றவங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி செய்யப்பட்டிருக்கு. அதோட கழிப்பறைகள் வந்து அங்க வந்து எமர்ஜென்சி அந்த கழிப்பறைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல யாருக்காவது மயக்கம் வந்துச்சானா அவங்கள வந்து உடனடியாக கொண்டு போய் பரிசோதிக்கிறதுக்கு வந்து மருத்துவமனைகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல கடந்த மாநாட்டுல வந்து பெண்கள் வந்து குழந்தையோட வந்துட்டாங்க, இந்த மாநாட்டுல பெண்கள் குழந்தையோட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது எல்லாமே இந்த மாநாட்டுல நடந்திருக்கு. குறிப்பா போன மாநாட்டுல எப்படி வந்து அவர் ரசிகர்கள் வந்து சேர்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு போனாங்களோ அதே போல இந்த மாநாட்டிலும் செஞ்சுட்டு போயிருக்காங்க.